ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போல மேற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி மேச லக்னத்துக்காரங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு எளிய பரிகாரம்னே சொல்லலாம். அதாவது பொருள் இல்லாருக்கு இன்பமில்லை புண்ணியம் இல்லை, என்று மர்கை கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கர்மம் இல்லை, கருதி வர வழியும் இல்லை, பெருநிலை மீது சஞ்சாரம் கொண்டு பிரேதமாய் அலைவது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காசு பணம் இல்லாதவங்களுக்கு பொருள் இல்லாருக்கு இன்பமும் இல்லை புண்ணியம் இல்லை, என்றும் மருகை கீர்த்தி இல்லை. அதாவது மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது என்றும் இல்லை, மருகை கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை. நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட நமக்கு மரியாதை கிடைக்காது. காசு போனல்னா நம்ம பெத்த பிள்ளைங்கிட்ட தான் நமக்கு மதிப்பு மரியாதை வராது. மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கர்மம் இல்லை. நாம் நினச்ச மாதிரி நாம் வாழ முடியாது. கருதி வர வழியும் இல்லை. நாம் யார்டையும் சொல்லி அழுது புலம்பி வரத்துக்கு கூட வழி கிடையாது. யாரும் மதித்து பேச மாட்டாங்க. கருதி வர வழியும் இல்லை, பெருநிலை மீது சஞ்சாரம் கொண்டு பிரேதமாய் அலைவது தானே. நம்ம பெருசாக வந்துடுன்னு சொல்லி அது மேலே சஞ்சாரம், அப்படி அந்த சஞ்சாரம்னா பெருநிலை மீது சஞ்சாரம் அப்படிங்கும்போது நம்ம பெருசாக வந்துடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான், சம்பாரிச்சிட்டே இருப்பான், ஓடுவான். இது சஞ்சாரம் கொண்டு பிரேதமாய் புணமாக அலைவான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. காசு இல்லைனா இப்படியாப்பட்ட நம்மளுடைய காசு பிள்ளைங்கிட்ட மதிப்பு மரியாதை கொடுக்காது, யாரிடையும் சொல்லி புலம்ப முடியாது. இப்படியாப்பட்ட நம்மளுடைய பணம் நம்மளை லைஃப்பையே மாற்றும். அப்படியாப்பட்ட பணம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அதாவது மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அன்றாடும் வாழ்வியில் ஒரு எளிய பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன். கரெக்டாக வருங்க, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மேசராசி மேச லக்னக்காரங்க கட்டில் இருக்கு இல்லையா, பெட்டு கட்டில், அந்த கட்டிலுக்கும் மெத்தைக்கும் நடுவில் ஒரு 100 200 சில்லற காசு, இல்லைன்னா தலைவாணிக்கு அடியில் 100 200 சில்லற காசு அடிக்கடிக்கு வச்சு அதனால் படுத்து உறங்குவாங்க பாருங்கள். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாளுக்கு வளரும். இந்த பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காணலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இதில் சொல்கிறேன். இன்னும் மேற்கொண்டு எல்லா ராசிக்கும் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு எல்லா ராசிக்கும் எப்படி முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், அதுக்கு எந்த மாதிரியான நம்ம இயற்கை வழியில் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் சொல்லி வரேன். நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.